அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 சித்திரை மாதம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்களாக இருக்கும். இது மட்டுமே நடக்கும்னு நான் சொல்லலை, ஆனால் இதுவும் நடக்கும். இப்போ இந்த 2025 சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14/4/2025 3:15 AM டைம்ல இருந்து 15/4/2025 9:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சுகம் கண்டிப்பா குறையுங்க. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களாவே இருந்தாலும் சரி, நினைச்ச சாப்பாடு கிடைக்காது, டேஸ்டா கிடைக்காது. கிடைச்ச சாப்பாட்டை தான் சாப்பிட்டாகணும். இந்த இடத்துல நான் ஏழை பணக்காரன் வித்தியாசத்தெல்லாம் சொல்ல வரல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி, நினைச்ச சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு சுகம் குறையுதுன்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு கிடைக்காம போகுது அர்த்தம் இல்ல. ஒன்னும் கிடைக்காம போகும் சில பேருக்கு. சில பேருக்கு கிடைச்ச சாப்பாடு டேஸ்டா இருக்காது, எதிர்பார்த்த மாதிரி கேட்கிற சாப்பாடுலாம் கிடைக்காது. அதனால வீட்டுல சண்டை போடாம கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க. இந்த காலகட்டத்துல சாப்பாடு சுகம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம எல்லா விஷயமும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்காது எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். அசௌகரியமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயமுமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேராசை இருக்கக்கூடாது, இருந்தா நல்லா இருக்காது. கோபம் விரோதமும் இருக்கக்கூடாது. புரிஞ்சு எதையும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. உங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களுடைய திறமைகள் குறைஞ்சுதான் இருக்கும். கோபமும் அதிகமாகும், போராட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். நிலம் சொத்து இது சார்ந்த விஷயங்கள், வீடு மண்மனை பூமி வீடு இது சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக இருக்காது. கோபம் சண்டை சச்சரவு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். உடல் உழைப்பு அதிகமாகும். அதனால என்ன ஆகும்? உடம்புல இருக்க வலிமை குறைஞ்சு போயிடும், எனர்ஜி குறையும். செய்யக்கூடிய வேலை திருப்தியாவே இருக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் அசௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். போலீஸ் ராணுவம் அப்புறம் கட்டிட வேலை செய்யறவங்க, எந்திரம் சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு முயற்சியுமே எதுவுமே பண்ணாதீங்க. போலீஸ்ன்னு சொன்னோம்னா இப்ப நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இந்த காலகட்டத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ராணுவம் சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி பண்றீங்களா, அது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணணுமா அதையும் பண்ணாதீங்க. கட்டடம் சார்ந்த விஷயங்கள், இப்போ மேஸ்திரி எல்லாம் இருக்காங்க, புதுசா ஒரு கட்டடத்தை ஆரம்பிக்க போறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல பண்ணக்கூடாது. பண்ணா அது நல்லா இருக்காது. இந்த காலகட்டத்துல தாம்பத்தியம் வச்சுக்கிறது எல்லாமே அசௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண் தன்மை என்பது குறையும். உற்சாகமும் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு போல்டா இருக்க முடியாது. பெண்களுக்கு அப்படிதான், பெண் தன்மை கொஞ்சம் குறையும். கோபம் பொறாமை வேகமா முடிவு எடுக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த முயற்சிகள் பண்ணவே கூடாது. பண்ணனா அது லேட் ஆகும், பிரச்சனை தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், 15/4/2025 9:15 AM டைம்ல இருந்து 16/4/2025 9:15 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அலைச்சல் பொழப்பு அதிகமாகும். அலைச்சல் பொழப்புனா என்ன? ஒரு விஷயத்த ஒரே தடவையில போய் முடிக்க முடியாது. ஒரே விஷயத்துக்கு 2-3 டைம் ட்ரை பண்ண அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய முடிக்கிறதுக்கு முடியும், இல்லைன்னா முடியாது. இதே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அவங்க வெளியில அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா போன்லயே முடிக்கக்கூடிய விஷயம் கூட ஒரே டைம்ல முடிக்க முடியாது. இல்ல வீட்டுல இருக்கவங்களே கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்கன்னா அவங்க ஒரே டைம்ல வாங்கிட்டு வர மாட்டாங்க. இவங்களால அடுத்தவங்களுக்கு இவங்க அலைச்சல் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். அலைச்சல்னா அவங்களேதான் அலையணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அலைச்சல் பொழப்புன்றது கண்டிப்பா இருக்கும், அலைச்சல் அதிகமா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த வகையில ஒரு ஒற்றுமைன்றது இருக்காது, கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த சூரிய நட்சத்திரமா கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல பிறந்திருக்கீங்களா, நீங்க ஆணா இருக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுடைய மனைவி சார்ந்தவர்களை, நீங்க பெண்ணா இருக்கீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுடைய கணவர் சார்ந்தவர்களை ஆப்போசிட்டா தான் இருக்கும். அதனால விட்டு கொடுத்து தான் இப்ப நான் சொன்ன தேதியில இருந்து டைம்ல இருந்து சொன்ன தேதி டைம் வரைக்கும் இருக்கும். அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசியல் சார்ந்த வகையில இது சம்பந்தப்பட்டவையெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். எல்லாரும் இங்க அரசியல்வாதி கிடையாது, ஆனா எல்லாரும் அரசு வேலையிலையும் கிடையாது. ஆனா அரசு சார்ந்த விஷயங்களுக்கு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போவோம் இல்லைங்களா, ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும், அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு போவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பத்தியம். கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி,
கணவன் மனைவி மட்டுமில்லை, வெளியிடங்கள்ல வைத்திருந்தாலும் சரி, தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன டைம்ல இருந்து தேதி டைம் வரைக்கும் சரியாவே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயமுமே நடக்காது. வாழ்க்கையில என்ன விஷயம் இருக்கு அத்தனையுமே அப்படித்தான் இருக்கும். அடுத்தவங்ககிட்ட வாதம் விவாதம் இருக்கவே கூடாது. அப்படி வாதம் விவாதம் பண்ணீங்கன்னா, ஆர்குமெண்ட் பண்ணா நீங்க கண்டிப்பா தோத்து போயிருவீங்க. இந்த காலகட்டத்தை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. லவ் பண்றீங்களா, ஆணையோ பெண்ணையும் ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் நினைக்காதீங்க. அவங்களாம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆகவே மாட்டாங்க. மைண்ட் ப்ரெஷரும் அதிகமாகும் உங்களுக்கு. கண்டிப்பா இப்ப நான் சொன்ன இந்த 1.5 நாள்ல தலைவலின்றது உங்களுக்கு வரும். தலைவலி மாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. எதுலையுமே ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இது இருக்கக்கூடாது. அன்பால சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த தேதியில இருந்து அந்த தேதி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகாரம் பண்ணக்கூடாது. மனபலம், உடல் பலம் இதெல்லாம் குறைவாகும் உங்களுக்கு. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகும். உங்களுடைய பெருமை இதெல்லாம் மைனஸ் ஆகும். தன்னம்பிக்கை குறையும். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில் வகையில லைட்டா இறங்கு முகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் பண்றீங்களா, இந்த காலகட்டத்தில் 1.5 நாள்ல வியாபாரம் குறைவா தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு போகாது. உங்களுடைய தனித்துவமான திறமை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புரியாது. இந்த காலகட்டத்துல உங்க திறமையை அடுத்தவங்க கிட்ட நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமா எதுவுமே செய்ய முடியாதுங்க. சக்தி புத்தி ரெண்டுமே தெளிவு இல்லாம தான் இருக்கும். அடுத்ததா 16/4/2025 9:15 PM டைம்ல இருந்து 21/4/2025 3:15 PM வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்லாவே இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும்? உறவுகள் சார்ந்த வகை மிக 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 சிறப்பா இருக்கும். உறவுகளுடைய சந்திப்பு நடக்கும். நீங்க பார்க்கலனாலும் அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. இல்ல போன்லயாவது பேசாத யாரோ ஒருத்தர் கண்டிப்பா போன் பண்ணி பேசுவாங்க. அல்லது நீங்க பேச வேண்டிய கட்டாயம் வரும். தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கீங்களா, படிக்கலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும். பேங்க் சம்பந்தப்பட்ட ஒர்க் ஏதாவது இருக்குதா, இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த காலகட்டத்தில் எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வங்கி சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, கடன் வாங்குறது, லோன் சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கும். அறிவு, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது அதிகமாவே வேலை செய்யும். பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்களும் சிறப்பாகும். அடுத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு. பேச்சு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய திறமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். யாருக்காவது ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு இந்த காலகட்டத்துல பண்ணுங்க, கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த வகை ஏதாவது சந்தைப்படுத்துதல், ஏதாவது புதுசா ப்ராடக்ட் வெளியில இது பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல அது நீங்க பண்ணலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க அல்லது பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னதான் விட்டு கொடுக்காம இருந்தாலும் இப்ப நான் சொன்ன இந்த 4.75 நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து போவீங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை தானா உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நரம்பு, தோல், கை, காது, நாக்கு இது சார்ந்த விஷயத்த ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை இருக்குன்னா இந்த டைம்ல டாக்டரை பாருங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 21/4/2025 3:15 PM டைம்ல இருந்து 26/4/2025 3:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களால் தொல்லை, அன்பு தொல்லை அதிகமாகும். பெருசு பெருசு பெருசா யோசிப்பீங்க, ஆனா செயல்ல எதையுமே செய்ய முடியாது. நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலுமே ஏதாவது ஒரு தடை, தாமதம், லேட்டாகியே தான் நடக்கும். என்னதான் நீங்க கூட்டு குடும்பத்திலேயே இருந்தாலும் இந்த டைம்ல தனிமையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஜாஸ்தியாகும்.
ஆல்ரெடி தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அதை இத்தனை நாளா உணர்ந்திருக்க மாட்டீங்க. இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல தனிமைன்றத அதிகமா மனசளவுல உணர்வீங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா போக இச்சை, அதாவது செக்ஸ் ஆர்வம் அதிகமாகும். தசாபுத்தி நல்லா இருந்தா அது நிறைவேறும். சரிங்களா? இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், பெரிய அளவுல பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். திடீர் பண வரவு, லாட்டரி சீட்டு பழக்கம் இருக்குன்னா லாட்டரி சீட்டு யோகம், சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுல ஒரு எதிர்பார்க்காத ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க. சில பேர் பேச பத்தி கொஞ்சம் அதிகமா நல்லா இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு இருக்காதானே இருக்கும், எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமா லாபம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்த இதுல எதுல இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா இந்த இதுல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஏமாற்றம் வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல தான் வரும். அது திசை புத்தியை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள். அதனால பார்த்து ஏமாறாம இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருந்துக்குங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புதுசா எதையாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கத்துக்கலாம். கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எதையாவது அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யணும், ரகசியமான செயல்கள், ரகசியமா ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணக்கூடியது, இதெல்லாம் செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனை அப்படின்றது அதிகமாகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் தான் முடிவு பண்ணுவீங்க, வெளிநாடு போலாமா, வேலைக்கு போலாமா, அல்லது படிக்க போலாமா, அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்புன்றது இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும். ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட மனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில மன அழுத்தம், ஒரு ஏதாவது இனம் புரியாத ஒரு பயம், மனக்குழப்பம், தேவையே இல்லாத சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள் மனசளவுல ஓடிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்ம விளைவு, அதாவது பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லுவோம்ல, அதோடைய நல்ல பலன் கெட்ட பலன் அப்படின்றது இந்த காலகட்டத்துல நீங்க உணர்வீங்க. அதிகமா பாவம் பண்ணியிருந்தா இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல அதிகமான ஒரு கெட்ட பலன் நடக்கும். அதிகமா புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைம்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்துல இப்ப நான் சொன்ன இந்த 4 நாள்ல யாருக்கும் சாபம் கொடுக்கவும் கூடாது, யாருக்கிட்ட இருந்து சாபம் வாங்கவும் கூடாது. அப்படி நாம சாபம் கொடுத்தாலும் சரி, அடுத்தவங்க நமக்கு சாபம் விட்டாலும் சரி, அது மரண சாபம் ஆகிவிடும். மரணம்னா உடனே செத்து போயிருவீங்கன்னு நினைச்சிட வேணாம், செத்தாலும் அது தீராத சாபம் ஆயிரும். இந்த காலகட்டத்துல பாம்புகளை நீங்க அடிக்க கூடாது. அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நாகதோஷம் வரும். வீட்டுக்குள்ள வந்தா தூங்குற இடத்துல வந்து படுத்து வந்து அடிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அடிங்க, தப்பு இல்லை. அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு அவனு வேற வழி இல்லை, நாகதோஷம் உண்டாகணும் இது இருந்தா ஆகும். வெளியில போற பாம்பங்கள்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்ததா 26/4/2025 3:15 AM டைம்ல இருந்து 29/4/2025 3:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லா வகையிலையுமே சுகம், சந்தோஷம், சாப்பாடு சுகம், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே லாபகரமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பணம் சார்ந்த விஷயத்துல என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்குங்க. கடன் கொடுக்கணுமா கொடுங்க, கடன் வாங்கணுமா வாங்குங்க, கடன் அடைக்கணுமா அடைங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே செஞ்சுக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது கோயிலுக்கு போய் நினைச்சிருக்கீங்களா ரொம்ப நாளா, இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா போவீங்க. இந்த காலகட்டத்துல கல்வி சம்பந்தப்பட்டது, உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும். உங்களுக்கு குருநாதர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணா கண்டிப்பா குழந்தை இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இப்ப சொன்ன இந்த 3 நாள்ல ட்ரை பண்ணுங்க, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட நீங்க எவ்வளவுதான் மோசமானவரா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்தவங்க உங்களை பாராட்டுவாங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு சந்தோஷமான மனநிலை அப்படின்றது இருக்கும்.
உங்களுடைய பேச்சு திறமை, வாக்கு திறமை ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க பேச்சுனாலே எல்லாமே சாதிச்சுக்குவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ, யாரு புதுசா உங்ககிட்ட பழகுறாங்களோ அவங்கள நல்லவங்க, கண்டிப்பா நீங்க ஏத்துக்கலாம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கெட்ட பலன் அப்படின்றது குறையும். ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு கிட்னில கல் இருக்குது, அல்லது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அல்லது கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க உடம்புல இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். அடுத்ததா 29/4/2025 3:15 AM டைம்ல இருந்து 30/4/2025 9:15 PM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பீட பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கும். உங்க மனநிலை பாத்தீங்கன்னா குழப்பமா வெறுப்பா தான் இருக்கும். பற்றற்ற நிலையா தான் மனநிலை இருக்கும், வாழ்க்கையே இருக்கும். எதை செய்யவும் பிடிக்காது, மன உளைச்சல் தான் அதிகமாகும். இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க தியானம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மனசை செலுத்துனீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜோசியம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். மந்திரம் தந்திரம் சார்ந்த விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கத்துக்குங்க, நல்லா இருக்கும். மனசு எதுலையும் ஒட்டாதுதான், ஆனா ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ஆய்வு ஏதோ ஒரு விஷயத்த ரிசர்ச் புதுசா பண்றீங்கன்னா செம்மையா நல்லா இருக்கும். ரிசர்ச் சம்பந்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிந்தனை ரொம்ப ஆழமா போகும், எந்த விஷயமா இருந்தாலும். ஆனா மனநிலை குழப்பமா தான் இருக்கும். அப்பதான் எந்த விஷயத்த உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அதுல ரொம்ப ஆழமான சிந்தனை அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். போன ஜென்மத்துல செஞ்ச கர்ம வினை அதுல தப்பிக்கிறதுக்கான ஒரு அந்த வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு. ஆனா எதிர்பாராம திடீர்னு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு வந்துடும். வண்டி வாகன போக்குவரத்து கவனமா இருக்கணும். எதிர்பாராம திடீர் இழப்பு ஏதாவது ஒரு விஷயத்துல உண்டாகும். கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நடிப்பாங்க, அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே நடிப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பல ரகசியங்கள் போகமான விஷயத்தை கொண்டு உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த காலகட்டத்துல சித்தர் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில அல்லது வேற ஏதோ ஒரு வகையில அலைச்சல்ன்றதை கண்டிப்பா உண்டு பண்ணும். இந்த காலகட்டத்திலையும் பாம்பு அடிக்க கூடாது. அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகதோஷம் ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/4/2025 9:15 PM டைம்ல இருந்து மே மாதம் 3/5/2025 9:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? லாபம் எல்லா வகையிலுமே லாபம் இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய செயல்ல டோட்டலா எல்லாமே லாபமா தான் இருக்கும் உங்களுக்கு. மண்மனை, பூமி, வீடு, வண்டி, வாகன வகை ஏதாவது செய்ய நினைக்கிறீங்களா செஞ்சுக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையும் நல்லா இருக்கும். சாப்பாடு சுகம் நல்லா இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் சந்தோஷம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி மனநிலை சமநிலை ஆகும். மன அமைதி ஓரளவு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் வகையில் லாபம் அப்படின்றது இருக்கும். இந்த காலகட்டத்துல திரவ பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உணவு வகையிலே ரொம்ப சிறப்பான உணவு உங்களுக்கு உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா கிடைக்கும். இந்த டைம்ல புதுசா ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் வருதுன்னா பயன்படுத்திக்கங்க. அதனால லாபம் கண்டிப்பா உண்டாது, எந்த மாதிரி பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி. இந்த காலகட்டத்துல நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஆழ்ந்த சிந்தனையால ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில அது கொடுக்கும். அறிவு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா இருக்கும். ஆடம்பரம் உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடம்பரமா இருக்கும்னு நினைப்பீங்க, இருக்கலாம். வாழ்க்கை சார்ந்த வசதிகள் உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்கள் உங்களுடைய கண்ண பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய முக அழகும் ஓரளவு பளிச்சுன்னு இருக்கும். இந்த காலகட்டத்துல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். உறவுகள் குடும்பம் சார்ந்தவைகள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையா இருக்கும் சொன்ன காலகட்டத்துல. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5
2025 9:15 AM டைம்ல இருந்து 8/5/2025 3:15 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லா விஷயத்துக்கும் விரோதமான மனநிலை தான் உங்களுக்கு போகும். அடுத்தவங்களால இப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு வரும். அதனால யாரையும் பகைச்சிக்காதீங்க. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகும். கலகம் பிரச்சனை இதை நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை தேடி வரும். சின்ன அடிப்படுறது எந்த ஒரு விஷயத்திலயுமே தடை தாமதம் லேட்டாக இருந்தது நடக்கும். பொறுமை பணிவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல உழைப்பு அதிகமாகும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும், லேபரா இருந்தாலும் சரி, அல்லது முதலாளியா இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகம் பார்த்தாலும் சரி, உழைப்புன்றது கண்டிப்பா அதிகமாகும். ஏதாவது தவறு இதுக்கு மேல நீங்க தவறோ தப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தண்டனை கிடைக்கும் இந்த காலகட்டத்துல தான். சரிங்களா? தண்டனை உடனே ஜெயில் தண்டனை நினைச்சிடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையில ஏதோ ஒரு இழப்புகளை அடைஞ்சுதான் அதுக்கு தண்டனையா உங்களுக்கு உண்டாகும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்டது மாற்றம் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது நிதித்துறை, நீதித்துறை இது சார்ந்த விஷயங்கள்ல, அதாவது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருக்கா, அது சம்பந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனைனா இந்த டைம்ல அதை நடவடிக்கை எடுங்க, நல்லபடியா உங்களுக்கு முடியும். ஆனா தொழில் வகையில பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அதிகமா தான் இருக்கும். அப்படி இல்லையா, உழைப்பு ரொம்ப அதிகமாகும். நார்மலா இருக்காது தொழில் சார்ந்த வகை. எதுலையுமே முயற்சி அப்படின்றது அதிகமா கொடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட, மூட்டு நோய் சம்பந்தப்பட்டவங்க, முதுகு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மருத்துவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்ததா மன அழுத்தம், தனிமை உணர்வு அதிகம். சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8/5/2025 3:15 AM டைம்ல இருந்து 13/5/2025 3:05 AM டைம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே லாபம், பணம், செயல்கள், இதனால செம்ம லாபத்தை அடைய போறீங்க. ஆடை ஆபரணம் செய்யக்கூடிய செயல் எல்லாமே லாபமா இருக்கும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவனுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவிக்கு கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மிக சிறப்பா இருக்கும். ஆணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள், பெண்ணுக்கு ஆண் சார்ந்த விஷயம், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் கணவன் மனைவி, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள், பெண்ணுக்கு பெண் சார்ந்த விஷயங்கள், எல்லா உறவுமே தான். என்னென்ன உறவு, ஆணுக்கு பெண் வகையில என்னென்ன உறவுகள் இருக்கோ அது எல்லா உறவுமே, பெண்ணுக்கு ஆண் வகையில என்னென்ன உறவுகள் இருக்கோ அது எல்லா உறவுகளுமே சிறப்பா இருக்கும். காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகுதோ இல்லையோ சண்டை வராது. ஓகே. அடுத்தது பணம் சார்ந்த விஷயங்கள், ஆடம்பரம், அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வசதியோட வாழக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த படைக்கிறீங்க அப்படின்னா, புதுசா கதை எழுதுறீங்களா, புதுசா கதை எழுதுனா நல்லா இருக்கும். ஜோசியத்துல ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீங்களா, புதுசா ஒரு விஷயத்தை சிந்திச்சீங்கன்னா நல்லா இருக்கும். புதுசா எதையாவது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், சக்சஸ் ஆகும். இசை, நடனம், சினிமா, அழகு, ஆடை, ஆபரணம் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உடல் சார்ந்த இன்பங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. உங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, அடுத்தது கரு உருவாகாத பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டத்துல மருத்துவம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அமைதியான மனநிலை, மனசு சந்தோஷம், பொறுமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா. இப்போ இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025 செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த நட்சத்திரங்கள்ல எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த பலன்லாம் சரியாவே இருக்கும். இது மட்டுமே நடக்கும்னு நான் சொல்லல, இதுவும் நடக்கும். உங்க ஜாதகத்துல என்ன திசை புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டது பலன்களும் நடக்கும். ராசிப்படிக்கு எந்த கிரகங்கள் கோச்சாரத்துல சாதகமா பாதகமா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நடக்கும். இந்த நட்சத்திர நாடின்ற இந்த பலன்களும் நடக்கும். எல்லாமே அவங்கவுங்க தகுதிக்குள்ளதான் நடக்கும். இப்ப நல்ல பலனும் சொல்லியிருக்கோம், கெட்ட பலனும் சொல்லியிருக்கோம். அந்தந்த காலகட்டத்தை சொல்லி நல்ல பலன் நடக்குதுன்னா அவங்க தகுதி லெவல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். சுகம் சந்தோஷம் கிடைக்கும். கெட்ட பலனும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லெவல் தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். லேபர் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க, உத்தியோகம் பார்க்குறவங்களும் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்க லெவல் தகுதி வேற வேறையா இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே பலன்றது நல்லது கெட்டதுன்றது இருக்கும். தகுதியை மீறி எந்த ஒரு நல்லது கெட்டதும் இருக்காது. இந்த பதிவு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரியாகவே துல்லியமாகவே இருக்கும். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த பதிவில் சொல்லியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு விரைவில் பதிவு வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.